கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நம்ம பிதாவு நாமத்தினாலும் நம்ம ரட்சகர் மீட்பராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் இந்த பெரியான் ஸ்டடிக்கு அன்போடு அழைக்கிறோம். குடியேற்ற அனைத்து பரிசுத்தவான்களுக்கு புதிய சமாதானம் உண்டாவதாக சொல்லி நமது இந்த கூட்டத்தின் ஜெபத்தை வழிநடத்தின சகோதரர் ஆண்டனி அவர்கள் நம்ம அனைவரும் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். நம்ம யாரும் பரம்பரை செய்வோம். மகா கிருபை இருக்கும் அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, உமைக்கு துதி கன மகிமை எல்லாம் எங்கள் இரட்சகரும் மீட்பரும் உதவருமான உம்முடைய ஒரே பேரன இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அர்ப்பணிக்கிறோம். தகப்பனே, அப்பா பிதாவே, மீண்டுமாக இந்த ஒரு நாளை கொடுத்து எங்களை ஒன்றாக செய்து உம்முடைய வேதத்தில் உள்ள சத்தியங்கள் தெரிந்து கொள்வது செய்து வருகின்ற கிருபைக்காக கூடான கூட நன்றி தகப்பனே. இன்றும் வரக்கூடிய நாட்களில் இன்னும் அதிகமான ஆவிக்குரிய காரியங்கள் கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக எங்கள் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்து நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ பிரதர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நம்ம கடந்த வாரத்தினுடைய நம்ம 10 வால்யூம்ல 3ஆம் சாப்டர் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இதில் முதல் 3 கொஸ்டின்ஸ் நம்ம கடைசி வாரம் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம 4ஆம் கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 4ஆம் கொஸ்டின் இங்கிலீஷில் வாட் இஸ் த மோரல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த பைபிள் அண்ட் ஹவு மச் இட் பி யூஸ்ட் பை தோஸ் ஹூ would enjoy its richest treasures. இந்த கொஸ்டின் அப்படியே தமிழில் படிக்க முடியும். அன்போடு அழைக்கிறேன். பிரதர் படிக்கிறேன் பிரதர். கொஸ்டின் நம்பர் 4. வேதாகமத்தின் மூலம் கிடைக்கும் ஒழுக்க ரீதியான தாக்கம் என்ன? மேலும் அதன் விலையேற பெற்ற பொக்கிஷங்களை அனுபவிக்கிறவர்களானால் வேதாகமம் எவ்விதம் பயன்படுத்தப்பட வேண்டும்? சத்திய வேதமே இருக்கும் எல்லா புத்தகங்களிலும் பழமையானதாகும். 30 நூற்றாண்டுகளுக்கு மேலாக எல்லா புயல்களையும் மீறி காக்கப்பட்டு வந்திருக்கிறது. அதை பூமியிலிருந்து அழித்து போட எல்லா வகையிலும் மனுஷர்கள் கடும் முயற்சி மேற்கொண்டனர். அதை மறைத்து வைத்தார்கள், சிலர் சுட்டரித்தனர். அதை வைத்திருக்கவர்களின் மேல் கடும் குற்றம் சுமத்தி மரண தண்டனைக்கு ஏதுவாக்கினார்கள். அதன் மேல் விசுவாசம் வைத்திருக்கிறவர்களை மிகவும் கசப்பான முறையில் ஈவு இரக்கமின்றி கொடுமைப்படுத்தினர். என்றாலும் இன்னும் இப்புத்தகம் நீடூடி வாழ்கிறது. அதன் விரோதிகளில் அநேகர் அழிந்து போய் அதற்கு விரோதமாக பிரதர் இங்கிலீஷ் தமிழ்ல பிரதர் Fourth question. நீதி மற்றும் ஒழுக்க ரீதியான விஷயங்களில் மேலும் சீரான நன்மையுடையதே. அதனுடைய பக்கங்களை கவனத்தோடு படிப்போரின் வாழ்க்கையானது அபரிதமான பரிசுத்த வளர்ச்சி அடைகிறது. மற்ற மத புத்தகங்களும் வெவ்வேறு சாஸ்திர சம்பந்தமான புஸ்தகங்களும் மனுக்குலத்திற்கு ஒரு அளவுக்கு அவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்தி ஆசீர்வாதத்தை தந்திருந்தாலும் ஏழைக்கும் பணக்காரருக்கும் படித்தவருக்கும் படிக்காதவருக்கும் சத்திய வேதத்தை போல் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் மற்ற ஒட்டுமொத்த புத்தகங்களும் பிரசவ வேதனைப்படுகிற இந்த முழு சிருஷ்டிக்கும் தருவதில் தோல்வியடைந்து விட்டன. சத்திய வேதம் கருத்தோடும் கவனத்தோடும் படிக்க வேண்டிய புத்தகமே தவிர வெறுமனே படிக்கப்படும் புத்தகம் அல்ல. ஏனெனில் தேவனுடைய யோசனைகள் நம்முடைய யோசனைகளை பார்க்கிலும் அவருடைய வழிகள் நம்முடைய வழிகளை பார்க்கிலும் உயர்ந்ததா இருக்கிறது. முடிவுற்ற தேவ திட்டங்களையும் யோசனைகளையும் அறிந்து கொள்ள வேண்டுமெனில் அதி முக்கியமான அவ்வேலைக்கான நம் முழு சக்தியை உபயோகப்படுத்த வேண்டும். விலையேற பெற்ற பொக்கிஷமாகிய சத்தியம் சாதாரணமாய் கிடைக்காது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், இந்த கொஸ்டின் அப்படியே இங்கிலீஷ்ல பேராகிராஃப் படிக்க முடியுதுன்னா படிக்கலாம்.
brothers and sisters. Nanda sister. ஹலோ, இங்கிலீஷ் படிக்க முடியுமா? இது படிக்கணுமா இங்கிலீஷு? ம். படிக்கணும். It is also true that the moral influence of the Bible is uniformly good. Those who become careful student of its pages are invariably elevated to the purer life. Other writings upon religion and the various sciences have done good and have enabled and blessed mankind to some extent, but all other books combined have failed to bring the joy, peace, and blessing to the groaning creation that the Bible has brought to both the rich and the poor, to the learned and the unlearned. The Bible is not a book to be read merrily. It is a book to be studied with care and thought. For God's thoughts are higher than our thoughts, and His ways than our ways. And if we would comprehend the plan and thought of the infinite God, we must bend all our energies to that important work. The richest treasures of truth do not always lie on the surface. Thank you, sister. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த 4ஆம் கொஸ்டின்ல அன்மியூட் பண்ணிட்டு உங்களோட புரிதல் நீங்க ஷேர் பண்ணலாம். பிரதர், தமிழ்ல ஒரு வாட்டி கொஸ்டின் போடுங்க பிரதர். எஸ் சிஸ்டர். நான் சொல்றேன் பிரதர். கொஸ்டின் வந்து, வேதத்தின் மூலம் கிடைக்கும் ஒழுக்க ரீதியான தாக்கம் என்ன? அதன் வெளியேற பெற்ற பொக்கிஷங்களை அனுபவிக்கிறவர்களினால் வேதாகமம் எவ்விதம் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிரதர் கேக்குதுங்களா? இப்போ கேக்குது சிஸ்டர். ஓகே. சோ வேதாகம புஸ்தகத்தை பத்தி சொல்லும் போது அது எந்த விதத்துல நம்மள வழி நடத்துது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நீதி மற்றும் ஒழுக்கம், ஒரு மனுஷன் வந்து எந்த விதத்துல வாழணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து வேதாகமம் அடிப்படையா போதிக்குது. அதோட இல்லாம அந்த புத்தகத்தை ரொம்ப கவனமா நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா, இந்த ஒரு ஒட்டுமொத்த மனு குலத்துக்கு அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி அவங்கள ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு போற ஒரு புஸ்தகமா இருக்கு. மற்ற புஸ்தகங்களை கம்பேர் பண்ணும்போது எல்லா புஸ்தகங்களையும் மிஞ்சுற அளவுக்கு இதுல அந்த அளவுக்கு வந்து காரியங்கள் காணப்படுது. அதே போல இந்த புஸ்தகம் வந்து பாகுபாடின்றி யாரு படிச்சவங்க தான் அப்படின்னு கிடையாது, இல்ல பணக்காரர் ஏழை அப்படின்னு கிடையாது, எல்லா வகுப்பினருக்கும் ஒரு சமமா ஒரு மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு புஸ்தகமா இருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்த புஸ்தகத்துல புதைஞ்சிருக்கிற தேவனுடைய திட்டமானது சர்வ சிருஷ்டியும், வேதனைப்படுகிற சர்வ சிருஷ்டிக்கும் ஒரு நன்மை, ஒரு என்ன சொல்றது, இப்ப சீரழிவுக்குள்ள இருக்கிற மனு குலத்தை மேம்படுத்துறதற்கு தேவன் அருமையான ஒரு திட்டம் வச்சிருக்கிறாங்க. இந்த புஸ்தகத்தை எப்படி படிக்கணும் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு பாத்தீங்கன்னா, கருத்தோடும் கண்ணும் கருத்தோடும் ஆராய்ந்து படிக்கணும். மேலோட்டமா படிச்சோம்னா அதோடைய ஆழமான விஷயங்கள் நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அப்ப இது வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னா, கண்ணும் கருத்துமாக ஆழமாக படிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா தேவன் தன்னுடைய சிந்தையில வச்சிருக்கிற யோசனைய வெளிப்படுத்திட்ட ஒரு புஸ்தகம். அப்ப இது வரைக்கும் நடந்து முடிந்த காரியங்களையும் நம்ம வேதத்துல பார்க்க முடியும்.
இப்ப நடந்துட்டு இருக்கிற காரியங்களையும் நம்மளால பார்க்க முடியும். இனி தேவன் என்ன தீர்க்க தரிசனமா நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிற அம்சங்களையும் நம்ம பார்க்க முடியும். அதனால இந்த ஒரு புஸ்தகத்துல இருக்கிற இந்த பொக்கிஷமான சத்தியம் வந்து சாதாரணமா யாருக்கும் கிடைச்சிடாத ஒரு அரிய ஒரு காரியமா இருக்கு. ஆழமா படிக்கிறவங்களாலதான் அந்த பொக்கிஷத்தை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்யூ. தேங்க்யூ சிஸ்டர். நெக்ஸ்ட் யாரை சொல்ல வரீங்க? நான் சொல்லுங்க. எஸ். நீதியும் மற்றும் ஒழுக்க ரீதியான விஷயத்துல வேதம் வந்து ரொம்பவுமே நன்மையுடையதாக இருக்குதுன்னு பாக்குறோம். அதை நம்ம படிக்கும்போது கவனத்தோடவும் பயபக்தியோடும் படிக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில வந்து நிறைய அபரிதமான பரிசுத்த நம்ம வளர்ச்சி அடைகிறது நம்மளுக்கு தெரியுது. நம்ம வேற மதத்துல இருக்கிற சாஸ்திர சம்பிரதாயமான புஸ்தகங்கள்ல இருக்கிற காரியங்கள் கூட அவங்களுடைய வாழ்க்கைய கொஞ்சம் ஆசீர்வாதத்தை கொடுக்கறதா இருந்தாலும், நம்ம வேதத்தை போல எல்லாருக்கும் ஒரே சமமா, அதாவது பணக்காரவங்க, படிச்சவங்க, ஏழைங்க, படிக்காதவங்க போன்ற எல்லாருக்குமே சமாதானத்தையும், சந்தோஷத்தையும், மகிழ்ச்சியும் கொடுக்குற நம்ம புஸ்தகமா இருக்குது. ஆனா அவங்க எழுதின புத்தகங்கள்ல அந்த மாதிரியான எதுவும் இல்ல, நிறைய புஸ்தகங்கள் தோல்வியில தான் போயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். நம்மளுடைய வேதம் வந்து சும்மா படிக்கிற புத்தகம் இல்ல. அது வந்து வெறும் சும்மா படிச்சுட்டு விட்டு விடாம, அது வந்து நம்ம விசுவாசத்தோடவும் பக்தியோடவும் நம்மளுடைய தேவனுடைய புஸ்தகத்தை படிக்கும்போது நம்ம எவ்வளவு ஆசீர்வாதத்துல வர்றோம் அப்படிங்கறத கூட நம்மளுக்கு தெரியுது அப்படின்னு பாக்குறோம். இவர் வந்து இதெல்லாம் படிச்சு நம்ம புரிஞ்சுக்கும் போது அவருடைய யோசனைகள் நம்முடைய யோசனையை விடவும், அவருடைய வழியெல்லாம் நம்மளுடைய வழியை விட எவ்வளவு ஒரு உயர்ந்ததா இருக்குது அப்படிங்கறதெல்லாம் நம்மளுக்கு புரியுது. இன்னும் வந்து தேவனுடைய திட்டம் வந்து முடிவே இல்லாததா இருக்குது. அவருடைய திட்டங்களையும் அவருடைய யோசனைகளையும் நம்ம இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னாக்கா ரொம்ப நம்மளுடைய சக்திய அதிகமாக பயன்படுத்தணும் அப்படின்னு பாக்குறோம். அதை வந்து சாதாரணமா நினைக்க கூடாது. அது எவ்வளவு விலையேற பெற்ற பொக்கிஷமா இருக்குது. இந்த சத்தியம் நம்மளுக்கு கிடைக்கணும்னாக்கா அது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை அப்படின்றத நான் படிச்சதுல புரிஞ்சுக்கிட்டேன். Thank you, sister. Any additional points? நான் சொல்றது எல்லாமே சொன்ன காரியம்தான். இது என்ன நம்ம முக்கியமா இதுல பார்க்கலாம் அப்படின்னா, இது இந்த நம்ம வேதாகமம் வந்து நிறைய ஒழுக்கம், நீதிகள், சட்டதிட்டங்கள் எல்லாமே சயின்ஸு, மேக்ஸு எல்லாமே கலந்த ஒரு புக்கு நம்முடைய வேதாகமம் தான். அப்போ அதை நம்ம படிக்கணும்னா ரொம்ப கவனத்தோட தான் அதை நம்ம படிக்கணும். அதை நல்லா படிக்க தான் நம்ம அந்த ஒரு வளர்ச்சி, தேவனுடைய ஆவியின் பரிசுத்த ஆவியின் மூலமாக நம்ம வளர்ச்சி அடைய முடியும். ஆனா மத்த புத்தகம் பாக்குறோம், ராமாயணம், மகாபாரதம் இந்த மாதிரி எல்லாம் சாஸ்திர புத்தகம்லாம் பாக்குறோம். அதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னாக்க, நன்மை செய்யு, தீமை செய்யாத, மத்தவங்களுக்கு உதவி செய்யு, இந்த மாதிரிக்கே போட்டிருக்கோம். நீ தீமை செஞ்சினா நரகத்துக்கு போயிடுவ, நன்மை செஞ்சினா மோட்சத்துக்கு போயிடுவ, இந்த மாதிரிதான் அங்க போட்டிருக்கோம். ஓரளவு அதை படிக்கிறவங்க நல்லது செய்யலாம், தான தர்மம் பண்ணலாம், அப்படிதான் எல்லாரும் நினைப்பாங்க. அந்த புக்கை படிச்சுட்டு ஓரளவு அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். தர்மம் செய்யணும் அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு அவங்க நம்பிக்கை என்னன்னா, தர்மம் செஞ்சோம்னா மோட்சத்துக்கு போயிடுவோம். அப்படிதான் அவங்களுக்கு அந்த மத்த புக்கெல்லாம் இருந்துச்சு. ஆனா அவங்களுக்குள்ள இருந்த அந்த நரகம் அந்த மாதிரி காரியம் அவங்களுக்கு மன வேதனையை தான் கொடுத்துச்சு. இன்னும் உலகத்துல பாக்குறோம், கஷ்டம், பாடுகள், உபத்திரவங்கள், எப்படா இந்த உலகம் முடியும் அப்படின்னு ஒரு பிரசவ வேதனை படுகிறவங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கக்கூடிய புக்கு இல்ல அது. ஆனா நம்மளுடைய புக்கு வேதாகம் என்னன்னா, உங்களுக்கு உயிர்த்தெழுதல் இருக்கு, மறுபடியும் நீங்க சந்தோஷமா அந்த ராஜ்யத்துல பிரவேசிக்க போறீங்க அப்படிங்கிற ஒரு சமாதானத்தையும் ஒரு மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய புக்கு இந்த புக்கு. சத்திய வேதம் மட்டும்தான் கொடுக்கும். அதுதான் அவங்களுக்கு என்னதான் ஏழையா இருந்தாலும் அவங்க என்னதான் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சமாதானத்துக்குள்ள இருப்பாங்க. ஆனா மத்தவங்க என்னதான் பணக்காரவங்களா இருந்தாலும் அவங்க ஏதோ ஒரு பிரச்சனையில அவங்க மாட்டிதான் இருக்குவாங்க. காலம்புற அவங்களுக்கு சமாதானம் இல்லாதவங்கள தான் இருப்பாங்க.
ஆனா நம்ம சத்திய வேதத்தை படிக்கிறவங்க என்னதான் இல்லாட்டினா கூட அந்த சமாதானம், மகிழ்ச்சி அவங்கள்ட்ட காணப்படும். அதனாலதான் அங்க சொல்றாரு, இந்த பிரசவ வேதனை படுறவங்களுக்கு அந்த சாஸ்திர புக்கெல்லாம் எப்போதுமே தோல்வியாதான் இருக்குது. என்னதான் நல்லா இருந்தாலும் அவங்களுக்கு கடைசியில ஒரு சந்தோஷமே இல்லாத ஒரு இதாதான் இருப்பாங்க. இந்த சத்தியம் படிக்கும்போது ரொம்ப கவனத்தோடும் ரொம்ப கருத்தோடும் படிக்கிறப்ப இதுல கிடைக்கிற சமாதானமே ஒரு அலாதியாக காணப்படும் அப்படின்னு அங்க சொல்றாங்க. ஏன்னா மனுஷர்கள் நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி தேவனுடைய யோசனைகள் இல்லை. படிக்கிறோம், வாழ்றோம், மோட்சத்துக்கு நல்லா இருந்தா மோட்சத்துக்கு போயிடுவோம், நரகத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா தேவனுடைய யோசனைகள் நம்மளுடைய யோசனைகள் அவங்க மனுஷருடைய யோசனைகள் இல்லை, மிக உயர்ந்த யோசனைகள். அவருடைய திட்டமும் அவருடைய எதிர்காலத்துல வச்சிருக்கிற அந்த நம்பிக்கை, அந்த தேவனுடைய என்ன செய்ய போறேங்கிற திட்டமெல்லாம் ரொம்ப நம்ம கண்டுபிடிச்சு அறிந்து கொள்ள வேண்டிய அந்த புக்கு. அப்போ நம்ம எவ்வளோ நம்ம காலம் நேரம் பார்க்காம நம்ம அதை படிச்சு அதை புரிஞ்சு கொள்ளணும். அப்பேற்பட்ட இந்த புத்தகம் இது ரொம்ப ஒரு பெரிய பொக்கிஷம். அதனாலதான் ஒரு முத்து அவங்க என்ன பண்ணாங்க, பொக்கிஷம், வெளியேறப்பட்ட பொக்கிஷம் புதஞ்சு இருக்குது, அதை நோண்டி எடுக்கணும் அப்படின்னு கூட அங்க நம்ம பாக்குறோம், அந்த ஓமையில பாக்குறோம் இல்லையா. அப்பேற்பட்ட இந்த சத்தியம் சும்மா சாதாரண சத்தியம் இல்ல, எல்லாத்துக்கூட நமக்கு கிடைச்சது ரொம்ப ஒரு பெரிய பாக்கியம் அப்படின்னு தான் இங்க நம்ம புரிஞ்சுக்கிறோம். தேங்க்யூ. தேங்க்யூ சிஸ்டர். நெக்ஸ்ட் யாரு சொல்ல வரீங்க? சொல்றேன். எல்லாரும் பாயிண்ட்ஸ் கவர் பண்ணிட்டாரு. ஆனா நான் ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன்னு நினைக்கிறேன். ஒரு கொஸ்டின் பார்த்தோம்னா, வாட் இஸ் த மோரல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த பைபிள்? அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் ஒன், ஹவு மச் இட் பி யூஸ்ட் பை தோஸ் ஹூ வுட் என்ஜாய் இட்ஸ் ரிச்சஸ்ட் ட்ரெஷர். ஸோ மோரல் இன்ஃப்ளூயன்ஸ் அதுல ஃபுல் பைபிள்ல பார்க்கும்போது என்ன மோரல் இருக்கு? இப்போ ஒரு கதை படிக்கும்போது எண்ட்ல ஒரு மோரல் கொடுப்பாங்க, இது பண்ணணும், இது பண்ணக்கூடாது, இப்படி பண்ணானா நமக்கு தடை வரும், ஒரு இல்லைன்னா ஏதோ ஒரு வரும், அப்படி பசங்களுக்கு சொல்லிட்டே இருக்கணும், படிக்கும்போது சொல்லிட்டே இருக்கணும். அப்படி இந்த பைபிள்ல படிக்கும்போது நமக்கு இருக்கிற மோரல் என்னன்னா, அது யூனிஃபார்ம்லி குட். எங்க பார்த்தாலும் நீங்க எங்க படிச்சாலும் ஒரு யூனிஃபார்மா குட்டா இருக்கு. அது நல்லதுதான் செய்ய போறது. எது இருந்தாலும் டிவைன் பிளான் சொல்றோம், டிவைன் பிளான்லயும் எல்லாத்தையும் இருக்கிறது என்னன்னா ஒரு குட் தான். ஆனா சில தடைகள் இருக்கு நமக்கு, அதை தாண்டி போகும்போதுதான் அது ஒரு குட் தான் இருக்கு. அப்போ அது படிக்கும் போதுதான் நமக்கு தெரியும். ஸோ அதுதான் யூனிஃபார்ம்லி குட் தான் இருக்கு அந்த புக்ல சொல்லப்பட்டிருக்கு. அந்த செகண்ட் அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா, how much it be used by those who would enjoy its richest treasure. How much it be used, எவ்வளோ அது யூஸ் பண்ண முடியும். How you will be used by those who would enjoy its richest treasure. யார் யூஸ் பண்ண முடியும்? நாம தான். உலகத்துக்கு எல்லாருக்கும் பைபிள் படிக்கும்போது பிடிக்காது. நாமினல் கிறிஸ்டியன்ஸ் இருக்கும்போது எல்லாத்தையும் படிச்சுக்கிறோம், ஆனா எது தெரியாது. ஆனா இப்ப இருக்கும்போது ஒரு இப்போ ஜலத்து அப்படி சொன்னா ஜனங்கள் அப்படி நாம யோசிக்கணும். அதுதான் மீனிங். அப்படி சொல்லும் போது எப்படி தெரிஞ்சிச்சு நமக்கு? யாருக்கு தெரிஞ்சிச்சு? இந்த குரோனிங் கிரியேட்டர், நம்ம தான் குரோனிங் கிரியேட்டர். இப்போ ஒரு ஃபார்ம் ஆகுது, இன்னும் உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த நியூ கிரியேஷனுக்கு மட்டும்தான் இதுல இருக்கிற நன்மை எல்லாத்தையும் நமக்கு தெரியும். ஸோ இதுல என்ன சொல்றாருன்னா, இது உங்க படிக்கும்போது எப்படி தெரியும்? எப்போ தெரியும்னா ஆராய்ச்சி படிக்கும் போதுதான் தெரியும். ஆராய்ச்சி படிக்கும்போது அவங்களோட நம்ம பிதாவோட அகலம் உயிரம் எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கிறது நம்மளோட லைஃபே பத்தாது. அதுதான் சாம்ஸ் 35ல சொல்றாரு. அவங்களோட எல்லாத்தையும் இருக்கும்போது அவங்களோட தாட்ஸ் நம்ம தாட்ஸ் மாதிரி இல்லை. இந்த ஸ்டார்டிங் சாப்டர் படிக்கும்போது அப்படி படிச்சிட்டோம் நானு. நம்ம அவங்களுடைய தாட்ஸ் நம்ம மாதிரி இருக்காது. எல்லாத்தையும் ஒரு ட்ரெஷர் தான்.
மேலோட்டமா படிக்கும்போது நமக்கு தெரியாது. அதனால சாம் க்ளோஸ் சொல்றாரு, அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் இருக்குது அப்படி. நீங்க நம்ம எல்லாரும் ஆராய்ச்சி படிக்கும்போது அதெல்லாம் ஜாயின் பண்றோம். இப்போ ஆதிகான் ஜெனசிஸ்ல இருக்கிற ஆதாம் பத்தி நமக்கு ஓல்டு டெஸ்ட்மெண்ட்ல இருந்து நியூ டெஸ்ட்மெண்ட்ல இருந்து இருக்கு. ஸ்டெஃபன் இருக்காரு. ஸ்டெஃபன் கம்ப்ளீட்டா ஒரு லைஃப் ஃபுல்லா சொல்லிட்டு போறாரு. எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ற, ஆதாம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு ஜீசஸ் வரைக்கும் ஒரே ஒரே அத்தியாயத்துல எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. ஸோ இப்படின்னா இங்க இருக்கிற ஸ்டார்டிங்ல அங்க நமக்கு எண்டிங் மாதிரி ஒரு அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் நமக்கு தெரியுது. ஸோ இப்படி எப்போ இது தெரியும் நமக்கு அப்படின்னா, ஆராய்ச்சி படிக்கும்போது ஒரு ரிச் இல்லை, ஒரு பூர் இல்லை, எல்லாருக்கும் ஒண்ணுதான், எல்லாருக்கும் ஒரு நன்மை செய்யறதுதான். ஆனா நமக்கு மட்டும் அது தெரியும். ஸோ ஏனாலன்னா நம்ம ஆராய்ச்சி படிக்கிறோம், நம்ம இன்னும் படிக்கணும் தெரிஞ்சுக்கிறதுக்காக. அப்படி நான் புரிஞ்சுக்கிறேன். Thank you, sister. Next, any comments, brothers and sisters? Next, யாரு சொல்ல வரீங்க? சொல்றேங்க பிரதர். Yes, sister. எல்லா சிஸ்டருங்களும் சொன்ன மாதிரிதான். நம்ம பார்க்கும் பொழுது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த பைபிள் படிக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பா அவங்க வந்து எப்படின்னா ஒழுக்க நீதியாகவும் ஒரு நீதியோட நடக்கிறவங்களாவும் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்புறமேலே அதை வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னா, அது படிக்கிறவங்களுக்கு வந்து வாழ்க்கையில வந்து அந்த பரிசுத்தன்றது அவங்களுக்குள்ள வளரும், அதிகமா வளர்றதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. ஆனா வந்துட்டு நான் இப்ப நிறைய வந்து அந்த ஸ்தாத்திர புத்தகம்லாம் இப்ப அம்மா சொன்ன மாதிரிதான், அந்த புத்தகங்களை எவ்வளவு சீரியலா எடுக்கிறாங்க, எவ்வளவு கதைகளா எடுக்கிறாங்க, எவ்வளவு புத்தகங்களா எடுத்தாலும் அது எவ்வளவு எழுதினாலும் அதுல எந்த ஒரு ஆசீர்வாதமும் கிடைக்க போறது கிடையாது. அது கிடைக்கவும் கிடைக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்புறம் வந்து ஏழையா இருந்தாலும் பணக்காரன் இருந்தாலும் படிக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து சமாதான மகிழ்ச்சியும் கிடைக்குது. ஆனா கண்டிப்பா வந்து அது பணக்காரன் வந்து எவ்வளவு பணம் கொடுத்து அந்த மகிழ்ச்சியையும் சமாதானத்தையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனா அதை வந்து நம்ம படிக்கும் பொழுது பக்தியோட அதை நம்மளுக்கு டைம் கொடுத்து நம்ம தாளந்தெல்லாம் பயன்படுத்தி அங்க படிக்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதம் கண்டிப்பா அதுல கிடைக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்புறமேலு தேவன் அதை படிக்கும் பொழுதுதான் தேவன் எப்படியெல்லாம் வந்துட்டு ஜனங்களை வழி நடத்திருக்காரு, இன்னும் எப்படியெல்லாம் நடத்த போறாரு அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் 1000 வருஷம் அரசாட்சியில நம்ம எப்படி ஆள போறோம்ன்றத அவரு வந்துட்டு எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்காரு. அதை வந்து நம்மளுக்கு புரியவும் செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதுதான் யோசனைகள் வந்து தேவனுடைய யோசனைகளும் நம்முடைய யோசனை காட்டில அது வந்துட்டு வேற விதத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அப்புறமேலே அதை வந்து நம்ம தாளந்தெல்லாம் பயன்படுத்தி நம்ம நேரம் கொடுக்கணும். அதை வந்து நம்ம படிச்சு புரிஞ்சு கொண்டோம்னா அது வந்து விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷமா தான் இருக்குது. அதை வந்து நம்மளுக்கு தேவன் நம்ம கையில கொடுத்திருக்காருன்றது நம்ம எல்லாம் பாக்கியவான்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் அதை படிக்க படிக்கதான் நம்மளுக்கு ஆசீர்வாதமும் பரிசுத்தப்படுத்துதலும் நம்ம ஒரு நீதியா நடக்கிறதுக்கும் ஒரு ஒழுக்க ரீதியில நம்ம நடக்கிறதுக்கும் நம்மளுக்கு வந்து இதெல்லாம் வாய்ப்பா கிடைக்குது. இது தேவன் கொடுத்த கிருபை அப்படின்னு சொல்லிட்டு நான் பாக்குறேன் பிரதர். Thank you, sister. அப்படி நான் சொல்றேன் பிரதர். Correct. அப்படி நான் சொல்றேன். இதை இந்த புத்தகத்துல நீதி மற்றும் நியாயமான விஷயங்கள் வந்து அதிகமா இருக்கு. இதை நம்ம ரொம்ப கவனத்தோடு படிக்கணும். படிச்சவங்க அந்த வாழ்க்கை ரொம்ப சீராக இருக்கும்னு நம்ம பார்க்குறோம். இந்த புத்தகம் எல்லாருக்குமே அவங்க அந்த வாழ்க்கைக்கு மென்மைப்படுத்துகிற மாதிரி இருக்கு, மென்மைப்படுத்துவோம். அது இந்த சத்தியவேத ரொம்ப இதை படித்தவங்களுக்கு ரொம்ப அதாவது டெய்லி படிக்கிறதுனால ரொம்ப நம்ம மகிழ்ச்சியாகவே இருக்குது. நம்ம மகிழ்ச்சிக்கு சமாதானம், மெயின் நம்மளுக்கு சமாதானமாக இருக்குது. தினந்தோறும் நம்ம படிச்சுட்டு நம்ம வேலைக்கு போகும்போது சரி. அப்புறம் இதை நம்ம வந்துட்டு ரொம்ப கவனத்தோடு சமாதானத்தை தான் படிக்கணும். தேவனுடைய யோசனை நம்மளுடைய யோசனை வந்துட்டு இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம யோசனை மாதிரி அதில் இருக்காது. அவரோட திட்டங்கள் வந்துட்டு அவரோட திட்டம் வந்து எப்படி என்ன இருக்குதுன்னு இதில் தான் நான் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அது அப்புறம் முக்கியமாக என்னன்னாக்கா இதில் அந்த வேலைக்காக நம்ம முழு சத்தியம் உபயோகப்படுத்த வேண்டும். விலைப்பற்ற இந்த பொக்கிஷம் சத்திய சமாதானத்தை கிடைக்கிறது வந்து நம்ம பார்க்குறோம். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ பிரதர். பிரதர் நான் சொல்றேன் சார். எஸ் பிரதர். நம்ம இங்க பார்க்கும்போது எல்லாம் சொன்ன மாதிரி தான் பிரதர். இது வந்து பார்க்கும்போது தேவனுடைய நீதியை வந்து
வேதாகம் வந்து நமக்கு எப்படி கற்றுக் கொடுக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். அதே போல வந்து நம்ம பார்க்கும்போது சத்தியத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது இப்போ வேதத்தை வந்து நம்ம எல்லாருமே படிச்சிடலாமா அப்படின்னா அது வந்து அப்படி முடியாதுங்கிறது கூட நம்ம பார்க்கறோம். ஏன்னா நம்ம வந்து பேசிக் சப்ஜெக்டோட தலைப்பு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது வேதாகமத்தை திறக்கக்கூடிய திறவுகோள்கள் நம்ம பார்க்குறோம். அப்ப எல்லாருமே வந்து திறந்து ஈஸியா படிச்சிட முடியாது. அப்ப ஏன் படிக்க முடியாது அப்படின்னா தேவன் வந்து அதற்கே உரிய அந்த அளவுகள்லாம் கொடுத்து தேவனுடைய சத்தியத்தை எப்படி அது வந்து விளங்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதே போல அது யாருக்கு தான் புரியும் அப்படின்னா தேவன் வந்து யாரை வந்து இந்த அழைப்புல அழைச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த பேசிக் நம்ம சப்ஜெக்ட் தேவன் கொடுத்து அதன் மூலியமா வந்து தேவன் படிப்படியா கொண்டு வந்து அதுல நம்ம புரிஞ்சக்கூடியதை நம்ம பாக்குறோம் சார். அது மட்டும் இல்ல இந்த சத்தியத்துல பார்க்கும்போது அப்போ இந்த திறவுகோள்கள் யாருக்கு கொடுக்கணும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த திறவுகோள்கள். அதை நம்ம ஒவ்வொன்றும் நம்ம சப்ஜெக்ட் தலைப்பின் கீழே நம்ம பார்க்கும்போது அப்போ இது நம்ம இன்னும் இந்த எளிமையா நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இப்போ உலகத்துல வந்து ஜென்ரலா சொல்லுவாங்க மீசையில மண் ஓட்டுருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதோட அர்த்தம் பார்க்கும்போது அவன் வந்து தோத்து போயிட்டான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப அது என்ன பாஷைன்னு பார்க்கும்போது அடையாள பாஷை. அப்ப அதே போல இந்த பாஷைகள் வந்து தேவன் இங்க கையாண்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த 3 விதமான பாஷைகள் வந்து அந்த அடையாள பாஷை, நேரடி பாஷை, ஓமை பாஷை வந்து தேவன் கையாண்டு இருக்கிறாங்க. அப்ப அதன் மாநிலம் நம்ம போய் பார்த்து அதை புரிஞ்சுக்கும் போது தேவன் பக்கத்து புரிய வைக்கும் போது நமக்கு புரியக்கூடியதா கூட இருக்குது. ரெண்டாவது வந்து இது வந்து பெயர் கிறிஸ்தவங்களை பார்க்கும்போது அது அந்த வசனங்களை படிச்சு அதை அப்படியே டைரக்டா வந்து அதை புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அது அப்படி கிடையாது. தேவன் வந்து அவருக்கு அந்த ஜோடி வசனத்தை வந்து நம்ம தேவனுடைய ஆவியை கொண்டு நம்ம பார்க்கும்போது அவருடைய சத்தியங்கள் வந்து நமக்கு வழங்கக்கூடியதா கூட இருக்குது. இது புரிதலா இருக்குது. தேங்க்யூ பிரதர். நெக்ஸ்ட் வேற இந்த கொஸ்டின் எல்லாருக்கும் புரிஞ்சுச்சு அப்படின்னா நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த பாயிண்ட்ஸ் ஆட் பண்ண விரும்பிங்கன்னா அன்மியூட் பண்ணிட்டு பேசுறேன். எனக்கு ஒரு பாயிண்ட் கிஷோர் பிரதர். இல்ல பிரதர் புரிஞ்சு. ஓகே பிரதர் எல்லாம் தெளிவா இருக்கு, எல்லாம் கிளாகரைட்டா சொல்லிட்டாங்க. Go to the next question. ஓகே தேங்க்யூ. நம்ம அடுத்த கொஸ்டின் 5ஆம் கொஸ்டின் பார்க்கலாம். Who is the most prominent character constantly referred to throughout the Bible? இந்த கொஸ்டின் அப்படியே தமிழ்ல படிக்கும் போது அன்போடு அழைக்கிறோம். படிக்கிறேன். வேதாகமம் எங்கும் அடிக்கடி குறிப்பிடப்பட்டிருக்கும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நபர் யார்? வேதாக புத்தகம் முழுவதிலும் தொடர்ச்சியாக தேவகுமாரனும் நாசரனாகிய இயேசுவையை குறித்து பேசுகிறது. ஆரம்பம் முதல் கடைசி வரை அவருடைய நாமமும் அவரது உத்தியோகத்தையும் வேலையும் விசேஷமாக காட்டப்பட்டுள்ளது. நசரேயனாகிய இயேசு என்னும் மனுஷன் வாழ்ந்த அக்காலத்தை பற்றி வேத எழுத்தாளர்கள் குறிப்பிட்ட விஷயங்கள் வேதம் அல்லாத உலக சரித்திரத்தோடு முழுமையாக ஒத்துப்போகிறது. இந்த இயேசுவின் நடத்தை யூதர்களுக்கும் அவருடைய ஆசாரியர்களுக்கும் விரோதமாக இருந்ததால் அவர் சிலுவையில் அறையப்பட்டார் என்று உண்மையும் புதிய ஏற்பாட்டு எழுத்தாளர்கள் மட்டுமன்றி உலக சரித்திரத்திலும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. பவுலையும் லூக்காவையும் தவிர மற்ற புதிய ஏற்பாட்டு எழுத்தாளர்கள் இயேசுவை நேரடியாக அறிந்தவர்களும் அவருடைய சீஷர்களையும் இருந்து அவருடைய போதகங்கள் எழுதி வைத்தார்கள். தேங்க்யூ சிஸ்டர். இந்த பேராகிராஃப் அப்படியே இங்கிலீஷ்ல வாசிக்கீங்க. அன்போடு அழைக்கிறேன். Question. Who is the most prominent character constantly referred
throughout the Bible. This book's thoughts throughout constantly point and refer to one prominent character, Jesus of Nazareth, who it claims who was the Son of God. From beginning to end, his name and office and work are made prominent. That a man called Jesus of Nazareth lived and was somewhat noted about the time indicated by the writers of the Bible. He is a fact of history outside the Bible, and it is variously and fully corroborated that this Jesus was crucified because he had rendered himself offensive to the Jews and their priesthood in a further fact established by history outside the evidence furnished by the New Testament writers. The writers of the New Testament, except Paul and Luke, were the personal acquaintances and disciples of Jesus of Nazareth, whose doctrine their writings set forth. நன்றி சிஸ்டர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த கொஸ்டின்ல உங்களோட புரிதல் நீங்க உங்களோட கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கலாம். சரி, நான் சொல்றேன். சொல்லுங்க சொல்லுங்க சார். சொல்றேன். நம்முடைய வேதாகம புத்தகத்துல ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியும், அதாவது நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை பத்தி தான் சொல்லப்பட்டிருக்குது. அவர் செய்த காரியம், அற்புதம், அடையாளங்கள், அவர் செய்த ஊழியம், இதையெல்லாம் விசேஷமாக அங்க சொல்லப்பட்டிருக்குதுன்னு பாக்குறோம். அவர் வாழ்ந்த காலத்துல எழுதின அந்த எழுத்தாளர்கள் என்ன செய்யறாங்கன்னா, வேதத்தை இல்லாத உலக சரித்திரத்தோடு கூட தான் இந்த இங்க சொல்லப்பட்டிருக்க காரியம் எல்லாம் ஒத்து போகுது, அந்த மாதிரி எழுதியிருக்காங்க. இப்போ இன்னும் நம்ம இந்த இயேசு கிறிஸ்துவ இப்படி நடந்து கொண்டதை யூதர்களுக்கும் அங்க இருந்த அந்த மத தலைவர்களுக்கும் அவங்களுக்கு பிடிக்கிறது இல்ல. அவங்க அவரை விரோதிக்கிறதுனால அவர் சிலுவையில் அறையப்பட்டு அவரை சிலுவையில் அறையப்படுறாரு. அப்படிங்கிற உண்மை என்னன்னாக்கா, புதிய ஏற்பாட்டு ஆசாரியர்கள், அதாவது அந்த புதிய ஏற்பாட்டுல இருக்கிற ஆசாரியர்களுக்கு மட்டும் இல்லாம உலகம் முழுவதுமே இந்த விஷயம் நிரூபிக்கப்பட்டிருக்குது. இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறவரு பாடுகள் பட்டு சிலுவையில் அறியப்பட்டிருக்கிறாரு அப்படிங்கிறது உலகம் முழுவதுமே நிரூபிக்கப்பட்டிருக்குது. அப்போ இயேசு கிறிஸ்து கூடவே இருந்த பவுலும் லூக்காவை இயேசு கிறிஸ்துவை பற்றி பவுலும் லூக்காவும் அவங்க 2 பேரை தவிர மற்ற கூட இருந்த எல்லா எழுத்தாளர்களும் அவர் கூடவே இருந்து அவருடைய எல்லா காரியங்களும் தெரிந்து கொண்டு அவருக்கு சீசர்களுமா இருந்து அவருடைய போதகங்களை எல்லாம் எழுதி வச்சாங்க அப்படிங்கறத இது மூலமா நான் படிச்சேன்றது. தேங்க்யூ. தேங்க்யூ சிஸ்டர். நெக்ஸ்ட் யார் அடிஷனல் பாயிண்ட்ஸ் சொல்ல விரும்பினா அன்மியூட் பண்ணி பேசுங்க. நான் சொல்றேன். என்ன இங்க பாக்குறோம் அப்படின்னா, வேத புத்தகம் 66 புத்தகத்திலயுமே இயேசு கிறிஸ்துவ பத்தி தான் அங்க குறிச்சு பேசப்பட்டிருக்கு. ஆதியாகமத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது அப்படின்னு அங்க சொல்றாரு. அதே வெளிப்படுத்தல பார்த்தோம்னா, வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல 2வது வசனத்துல பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம். அது போல ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட்ல இருந்தே கேட்கலையா? இப்பதான் நடுவுல அங்க தானியேல் புஸ்தகத்திலே பாத்தீங்கன்னா கூட அவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை பத்தி, அவருடைய 70 வார தீர்க்க தரிசனம், அந்த இயேசுவை பத்தி தான்
அங்க சொல்லியிருக்காங்க. எசேக்கியேல்ல பார்த்தாலும் அப்படிதான் அவருடைய பாடுகள். ஏசியாவுலயும் அவரோட 53வது வசனத்துல அதிகாரத்துல பாக்குறோம். ஈசாக்கு அங்க ஆதியாகமத்துல பாத்தீங்கன்னா ஈசாக்கு யாருக்கு அடையாளமா இருக்காங்கன்னு பார்த்தா இயேசு கிறிஸ்துக்கு தான் அடையாளமா இருக்காங்க. இப்படியாக ஒவ்வொரு ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தல் வரைக்குமே இயேசு கிறிஸ்துவை பத்தி தான் அங்க பேசப்பட்டிருக்குது. அதுதான் அங்க நிறைய எழுத்தாளர்கள் வேதத்தை பத்தி எழுதுறது எல்லாமே குறிப்பிட்ட விஷயங்கள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவ தான். அது மட்டுமல்ல, உலக சரித்திரத்தை பார்த்தா கூட அங்கேயும் கூட இயேசு கிறிஸ்துவுக்கு அது சாட்சியா இருக்கு. 5ஆம் உலக பேரரசு சரித்திரத்துல பார்த்தோம்னா அங்க கூட அப்படிதான் அங்க போட்டிருக்கிறாங்க அப்படின்னு பாக்குறோம். ஆனா யூதர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இயேசுவுக்கு விரோதமாக அங்க சிலுவையில அரைச்சிட்டாங்க அப்படின்னு பாக்குறோம். ஏற்றுக்கொள்ளல, அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. இப்போ சரித்திரத்திலையும் இயேசு கிறிஸ்துவ பத்தி தான் சொல்லியிருக்குது. அது மட்டுமல்ல, பவுலும் லூக்காவை தவிர நேரடியா பார்த்த மத்த 10 அப்போஸ்தலர் 11 அப்போஸ்தலர்களும் கூட நேரடியா பார்த்தவங்க, கூடயே இருந்தவங்க. அவங்க எழுதின மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எல்லாத்துலயுமே அவங்க பார்த்தத, அவங்க கூட இருந்தது, இயேசு கூட இருந்தது எல்லாமே எழுதியிருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் பார்த்தாக்க அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு தான் அங்க முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த புத்தகம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறோம். தேங்க்யூ. தேங்க்யூ சிஸ்டர். நெக்ஸ்ட் யாரு சொல்ல வரீங்க? நான் சொல்றேன். எல்லா பாயிண்ட்ஸ் கவர் பண்ணிட்டாரு. பட் நானே ஒரு பாயிண்ட் சொல்லலாம்னு நினைக்கிறேன். என்னன்னா இப்போ வந்து நியூ டெஸ்டமெண்ட்ல நமக்கு எல்லாரும் டிசைபிள்ஸ் இப்போ சுவாசம் வச்சுக்கோங்க. மத்திய, மார்க்கு, லூக்கு, ஜான் தேங்க்யூமா. இந்த 4 பார்க்கும்போது நமக்கு எல்லாத்தையும் ஒரே மாதிரி இருக்கும். இப்போ கலிலியாக்கு போறாருன்னா கலிலியாவுக்கு போறாரு, அங்கிருந்து லாசர் கிட்ட போயிட்டாருன்னா லாசர் கிட்ட போயிட்டாரு. ஸோ இது ஓமை சொன்னாருன்னா இந்த ஓமை சொன்னாரு. அப்படிதான் ஒரு 4 பேரலா படிக்கும்போது நமக்கு ஒரு கனெக்ஷன் வரும். ஆக்சுவலா எதுவும் ஒரு தடையும் இல்லைன்னா ஒரு டிஃப்ரென்ஸும் வராது. இப்போ டிஃப்ரென்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு குக்கிங் இருக்கும். ஐ மீன் என்னன்னா தப்பான போதல் சொல்றாரு அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அப்படி இருக்காம எல்லாரும் ஒரே மாதிரி எழுதுறாரு. ஜக்கைய பத்தியும் ஜெக்கரியா பத்தியும் எப்படி மரியா பத்தியும் எழுதும்போது எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். என்னவும் மாற்றம் இருக்காது. அப்போ இதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா யார் எப்படி எழுதுக்காங்களா ஜீசஸ் தான் அதுல கான்ஸ்டன்ட் கேரக்டர். நம்ம பர்ஃபெக்ட் பர்சன் யாருன்னா ஜீசஸ் தான். அவங்க ஒரு பிளெமிஷ் இல்லை, எதுவும் இல்லை, ஒரு குற்றமற்றம் இல்லாம இருக்கிறது யாருன்னா நம்ம ஜீசஸ் தான். அவங்க பத்தி எழுதும் போது எல்லாருக்கும் ஒரே மாதிரி. இப்போ ஹிஸ்டரியும் பார்த்துக்கோங்க. நார்மலா ஹிஸ்டரி பேரலா பார்க்கும்போது இந்த இயர்ல பவுல் இருக்காரா அப்படின்னு நீங்க நெட்ல சர்ச் பண்ணாம வச்சுக்கோங்க. பவுல் இருக்காரு. பவுல் யாருன்னா டிசைபிள் ஆஃப் ஜீசஸ் வரும். அதுல எது சேஞ்ச் இல்லை. ஸோ நம்ம ஹிஸ்டரி பார்க்கும்போது நம்ம டிசைபிள்ஸ் அவங்களோட ஹீஸ்டரி எழுதும் போது அது எல்லா பேரலா படிக்கும்போது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். என்னன்னா அது இருக்கு, அது நடந்துச்சு. எது ஒரு ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ சிரியன் இருக்காரு, அமோனியன்ஸ் இருக்காரு, இஸ்ரேல் இருக்கு. எல்லா இடத்துக்கு என்னென்ன இடத்துக்கு சொன்னாங்களோ அது எல்லாத்தையும் இருக்கு. அவங்க ஜீசஸ் எங்கெங்க நடத்துனாங்களோ எங்கெங்க போனாங்களோ கலிலி இருக்கு, கெத்செமனே இருக்கு, இது எல்லாத்தையும் இருக்கு. எல்லாத்தையும் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அவங்க சொன்னது அவங்க கிருசிஃபை ஆயிட்டாரு, சிலுவை ஆசைப்பட்டினாரு, அவங்க எழுதுறது எல்லாம் கரெக்டு தான். ஸோ அதுதான் என்னோட புரிதல். வேறு தேங்க்யூ. நெக்ஸ்ட் கமெண்ட். அப்படிதான் சொல்றேன். இந்த வேதாகம் புத்தகம் வந்துட்டு இயேசு பற்றி தான் எழுதியிருக்காங்க.
இயேசு வந்துட்டு இந்த வாழ்ந்த காலம் வந்துட்டு பற்றி, அதாவது ஆரம்பம் முதல்ல கடைசி வரைக்கும் எழுதப்பட்டு அவர் என்னென்ன வேலை செஞ்சார், எப்படி யாருக்கு இருந்தார், என்ன வேலை செஞ்சார், அதுக்கப்புறம் எங்கெங்கே போனார் வந்து அந்த முழு கதையும் எழுதியிருக்கிறாங்க. இந்த இயேசு நடந்த இந்த இந்த நடத்தை வந்துட்டு இயேசு நடத்தை வந்துட்டு யூதர்களுக்கு மற்றும் ஆசாரியர்களுக்கு விரோதமாக இருந்துட்டு அதனால தான் அவங்க வந்துட்டு சிலுவையில் அடைஞ்சாங்க என்று அவங்க அந்த சத்திய புதிய ஏற்பாட்டின் எழுத்தாளர்கள் எல்லாமே உலக சத்தியத்திலும் நிரூபிக்கப்பட்டு இருக்குது. இது கடைசியாக பார்க்கும்போது இந்த பவுல் மற்றும் லூக்கு தவிர மற்ற புதிய ஏற்பாடு எழுத்தாளர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாருமே இந்த இயேசுவை நேரடியாக அறிஞ்சிருந்தாங்க. அப்போ இந்த ப்ளஸ் அப்புறம் இந்த அப்போஸ்தலர்கள்ட்ட தெரிஞ்சுட்டு இந்த சிஷ்யர்களோட அவங்ககிட்ட தெரிஞ்சுட்டு இந்த முழுசு அவரோட ஸ்டோரி எழுதியிருக்கிறாங்கன்ட்டு நான் பார்க்குறேன் பிரதர். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ பிரதர். நெக்ஸ்ட் யாரு சொல்ல வரீங்க? இதுல என்னோட புரிதல் சொல்ல ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணுறோம். சொல்லமா சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, எதை சொல்ல வரீங்க? அதான் ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, யூதர்களும் யூத குருமார்களும் என்ன பண்ணாங்கன்னா அவரை விரோதிச்சாங்க. அவங்க சிலுவையில அறைந்தாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஆனா உலக வாய்ஸ் கேட்கலாமா? வாய்ஸ் கேட்கலாமா? உலக சரித்திரம் அதுக்கப்புறம் வாய்ஸ் கேட்கல. கட்டாயிட்டு வருது உங்க வாய்ஸ். பிரதர் நீங்க சொல்லிடுங்க. ஓகே. இதுல நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, நம்ம பார்த்தா இந்த த்ரோட் பைபிள் யாரை பத்தி மென்ஷன் பண்றதுன்னா, அது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். எல்லாருக்கும் சொன்ன மாதிரி தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவங்க தான் சன் ஆஃப் காடா இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். மனுஷகுமாரன் பத்தி தான் இருக்குது. இதுவரைக்கும் இந்த கொஸ்டின்ல நம்ம பார்த்தா புதிய ஏற்பாட்டுல தான் அவங்க சீஷர்கள் எழுதுற இது பத்தி நம்ம பார்க்குறோம். ஆனா நான் உலக தோற்றம் முன்னாடி நுண்டி இயேசு கிறிஸ்து இருக்கிறது நமக்கு தெரியும். ஸோ பரிசுத்த வேதாகம் மோசை நுண்டி முதல்ல எழுதப்பட்டது அப்படி நுண்டி நம்ம பார்த்தா அது மெஜாரிட்டியா எல்லாமே வந்து தீர்க்கதர்சி பழைய ஏற்பாட்டில் இருந்த அநேக தீர்க்கதர்சி யாரை பத்தி தான் தீர்க்கதர்சிகள் பேசப்பட்டதுன்னா அந்த இயேசு கிறிஸ்து பற்றி தான் அப்படின்னு நம்ம தெரியும். ஸோ என்ன தீர்க்கதர்சனம் ஆனாலும் அது அந்த கிறிஸ்து பற்றி தான் அது எழுதப்பட்டது. அது எப்படின்னா ஃபுல்லா அந்த இயேசு கிறிஸ்து பற்றி தான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து பிறகு முன்னாடியே எழுதப்பட்டது அவங்க பத்தி அப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படியே அவங்க வாழ் நாட்களிலும் அவங்களோட சீஷர்களும் அது திரும்பி அது ஃபுல்ஃபில்மெண்டா அது எழுதப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது இயேசு கிறிஸ்து பத்தி நம்ம பரிசுத்த வேதாகம் மற்றும் எல்லாமே சரித்திரளவு இந்த ஹிஸ்டரியிலவும் இது கன்ஃபார்ம் பண்றது. ஆமா இப்படிப்பட்ட நபர் இருக்கிறாங்க அப்படி கன்ஃபார்ம் பண்றது அப்படி ஒரு பாயிண்ட் சொல்ல விரும்புகிறேன். வேற மற்ற சகோதர சகோதரிகளை இதுல உங்களுக்கு எதனா பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணணும் அப்படி விரும்புனீங்கன்னா அட்மிட் பண்ணிட்டு தெரிவிக்கலாம். கிளீனா புரியுது. ஓகே.
ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இல்லை இணைவினை நீங்கித்தங்கள் பார்க்கலாமா? 8:55. இறைவன் படிக்கலாம் பிரதர். டைம் இது பெரிய கொஸ்டினா இருக்கு. ஆமா ஆமாம். ஓகே, சரி. இப்போ இறைவனை நீங்கித்தங்கள் படிக்க முடிய சகோதரி அனு வில்சன், முடிவு ஜெபத்தில் வழிநடத்த முடிய சகோதரன் ரஞ்சித் நம் அனைவர் சார்பாக அன்போடு அழைக்கிறேன். இன்றைக்கான இரவின் இனிய கீதங்கள் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாகி இருக்க ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குறது. எபேசியர் 4:15-16 இவ்வாறு விளக்குகிறது. ஒவ்வொரு புதிய சிருஷ்டியும் கிறிஸ்துவின் அங்கங்களாய் இருக்கிறபடியால் சத்தியத்தை அன்புடன் கைக்கொள்கிறவர்களாய் தங்களைப் போல் புதிய சிருஷ்டியாக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் அன்பினாலே உதவியாய் இருக்க வேண்டும். எல்லாருமாக சேர்ந்து ஒரே ஆவியிலே ஒரே சரீரமாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து ஒரே அன்பினாலே நிலைத்திருந்து எந்த பேதமும் இல்லாதபடி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகுவதற்கும் அதன் கிருபையில் வளரவும் சபை முழுமை அடையவும் கிறிஸ்துவுக்குள் ஒத்துழைக்க வேண்டும். ஆமென். வரலாமா? எஸ் ப்ளீஸ் பிரதர். நாம் அனைவரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். மகா கிருபையும் அன்பும் இரக்கமும் சமாதானமும் உள்ள எங்கள் ஒன்றான மெய்தேவனே, அப்பா உமக்கே கொடான கொடி சுத்தம் கர்த்தாவே. அப்பா, இந்த ஒரு நாளையும் எங்களுடைய வாழ்க்கையில கூட்டி கொடுத்து நாங்கள் இந்த ஒரு சத்தியத்தை தியானிக்க செய்த உமக்கே கோடான கோடி நன்றிகளையும் ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஒரு அருமையான மாலை வேளையிலும் நாங்கள் ஒன்று கூடி உங்களுடைய சத்தியத்தை நாங்கள் நீங்கள் தியானிக்க செய்த இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்காக நன்றி ராஜா. அப்பா, இதே போல் நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய சத்தியத்திற்காக செவி சாய்த்து சத்திய பாதையிலே நாங்கள் நடந்து செல்ல தேவன் தாமே பரிசு ஆவியை கொடுத்து எங்களை வழிநடத்த ஜெபிக்கிறோம் தந்தையே. இதே போல் கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் தேவன் தாமே ஆசீர்வதித்து அவர்களையும் வழிநடத்தும் கர்த்தாவே. இதே போல் கலந்து கொள்ள முடியாத ஒரு சகோதர சகோதரிகளையும் நீரே ஆசீர்வதித்து வழிநடத்தும் கர்த்தாவே. இதே போல் வரப்புற காலங்களிலும் நாங்கள் இந்த சத்தியத்தை மேலும் மேலும் கேட்டு இந்த சத்திய வெளிச்சத்தை அதிகரிக்கும்படி அதிகமாக கொடுக்கும்படி தேவனை ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஒரு சிறிய மன்றாட்டு ஜெபத்தை எங்கள் பொற்பாதப்படியில் வைத்து எங்கள் கர்த்தரும் இரட்சகரும் போதகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தந்தை, ஆமென்.